All right, good evening, everyone. It's so good to be with you. உங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். Can everybody wave at me? Are you there? இந்த மாதிரி கையாடுறீங்களா என்ன பார்த்து? Well, I trust you are having a great conference for the month of July. ஜூலை மாசத்துல நடக்கிற இந்த மீட்டிங்கை நீங்க உண்மையாவே ரொம்ப நல்லா சந்தோஷத்தோட கொண்டாடுறீங்கன்னு நினைக்கிறேன். We are in the summer season here in the US. எங்க ஊர்ல வந்து இப்போ குளிர் காலமா இருக்குது. And so the days are longer and it's very warm and we've had lots of good time with family. எங்கள் நாட்டில இது வந்து கோடை காலமா இருக்கிறது. பகல் ரொம்ப நேரம், ராத்திரி 9 மணி வரலும் சூரியன் இருக்குது. My son is 16 years old and he and I got together and purchased a boat that we are working on. அதாவது என் மகனுக்கு 16 வயசாச்சு. நான் அவனும் சேர்ந்து ஒரு படகு வாங்கிட்டு இருக்கிறோம் மீன் பிடிக்க. It's a very small boat and needs a lot of work, but we're having a good time working on it. அது சின்ன படகு தான், ஆனா அதுல நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது. சேர்ந்து செஞ்சுக்கிறோம். Emma, our daughter, she was married at the end of last year and time has flown by so quickly. போன வருஷம் முடிவில் என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. காலம் வேகமா ஓடின்னு இருக்குது. So Timothy came home a few weeks ago and he says, "Dad, we need to get together and get a boat and buy a boat." அதாவது என் மகன் திமத்தி வந்து, டாடி நம்ம வந்து சேர்ந்து ஒரு படகு வாங்கணும்னு சொன்னான். And because time is going by so quickly, I said, "Sure, that sounds good. Let's buy a boat and work on it." காலம் சீக்கிரமா போறதுனால நான் சொன்னேன், அது நல்லா இருக்குது. ஆமா, நீ சொல்ற மாதிரி படகு ஒன்னு வாங்கிடலாம்னு சொன்னேன். So we have been having fun doing that and also some time of rest and relaxation with the family. குடும்பத்தோடு கொஞ்சம் ஓய்வு நேரமும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்க இளைப்பாரி கொண்டு இருக்கிறோம். And the church, LifeGate, is doing well. We're seeing many new people come to the church during the summertime. LifeGate Church நல்லா போயிட்டு இருக்கு. கோடை காலம் என்கிறபடியால் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். And thank you for your prayers for us, and know that we have been praying for your families and your churches there in India. எங்களுக்காக ஜெபித்ததுக்காக நன்றி. நாங்கள் உங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Can we give thanks to the Lord today for technology and the fact that we can connect like this? இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்காக. ஏன்னா இப்படி தூரத்தில் இருந்து கொண்டு உங்களை தொடர்பு கொள்ள இந்த விஞ்ஞானம் நமக்கு உதவி செய்கிறது. Why don't you just take a moment and stand up right where you are and let's give God praise for how good He is and how faithful He is. இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம கொஞ்ச நேரம் அவர் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறபடியால் அவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாமே. Why don't you lift your hands to the Lord, and I just want you to begin to thank Him personally for His goodness in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்களே பார்க்கலாம். ஹல்லேலூயா, we worship you. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் தயவுள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் மாறாதவர். How many of you would not be here had it not been for His goodness? How many of you, your marriage God healed and touched? எத்தனை பேரு கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார் கடந்த காலத்திலே? How many of you, your business, God has given you favor in the marketplace? He has been so good and so faithful. நீங்க செய்கிற ஊழியத்திலே, தொழிலிலே எத்தனை பேர் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்? And even in the midst of feeling pressure and things that come from outward things, inside we can have joy and peace and patience and goodness and all the fruits of the Spirit. எதிர்ப்பின் வேளையில கூட சமாதான சந்தோஷத்தினால் எத்தனை பேரை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதித்திருக்கிறார். In Psalm 27, David said, "I declare of the Lord, I will experience the goodness of the Lord in the land of the living." 27ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி
Remember, he said, I would have been in despair. I would have been despaired. But then I declare I will experience the goodness of the Lord in the land of the living. நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை துதிக்காமல் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். See, sometimes even when you don't see the goodness around you, you have to declare that you will see the goodness of the Lord. அதாவது ஒரு சில நேரத்திலே உன்னை சுற்றி எல்லாம் எதிர்ப்பாய் இருந்தால் கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி சில நேரத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். And right now, some of you may be having trouble seeing with your physical eyes the goodness of the Lord. சிலர் உங்களிலே சிலருக்கு கர்த்தருடைய நன்மை காணக்கூடாதபடிக்கு சரீர பிரகாரமான உங்க கண்கள் மூடப்பட்டிருக்கலாம். But we walk by faith and not by physical sight. நாம கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள். God is opening the eyes of our spirit to see it before we live it. நாம நம்முடைய நமக்காய் காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணத்தக்கதாய் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து கொடுப்பாராக. When we need financial breakthrough and provision, we have to see it in the spirit realm before we see it in the physical realm. யாருக்கெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதோ நீங்கள் எல்லாம் கூட ஏற்கனவே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். And so right now I declare blessing over your homes and your relationships. இப்பொழுது உங்க குடும்பத்தின் மீதும் உங்கள் உறவுகளின் மீதும் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். I declare blessing and the goodness of God over the health of your children. உங்க பிள்ளைகளுடைய சுகத்திற்காக உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய சுகத்துக்காக உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். I declare what Moses said is that his eye would not grow dim and that he would stay strong even in old age. மோசே சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன் உங்களுக்காக. 120 வயதிலும் என் கண்கள் மங்கி போகவில்லை, என் பலங்கள் குறுகி போகவில்லை. I declare over you that the latter rain will be greater than the former rain. அதாவது உங்களுக்காக நான் ஜெபிப்பது என்னவென்றால் பலம் பெற்று கழுகுகளைப் போல உயர எழும்பி பறக்கத்தக்கதான வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். And you are going over and not under. நீங்க மேற்கொள்ளுகிறவர்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. You are the head and not the tail. நீங்க வால் அல்ல, தலை. And you will be blessed in the city and blessed in the country. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். Come on, let's give the Lord a shout and thank him one more கைகளை time. உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா, ஹalleluya, we worship you. நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. Amen. Greet the people around you and grab your seat. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து நல்லா கை கொள்ளிச்சு சிரிச்சிட்டு உட்காருங்க. So our last few times together we have been on the subject of leadership. அதாவது கடந்த சில வாரங்களாக தலைமைத்துவம் என்கின்ற பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருந்தோம். And we started a few months ago on looking at how Jesus is the greatest leader of all time. எல்லா காலத்திலும் மிகப்பெரிய தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். If we want to know how to lead in a godly way, we can look at the person of Jesus Christ. நாம எப்படி கர்த்தர் நடத்துகிற வழியிலே நம்முடைய சபையை நடத்துவது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் இயேசுநாதர் நமக்கு கொடுத்திருக்கிற வழியை நாம் கவனிக்க வேண்டும். And we're looking at three areas. First, we are looking to Jesus to follow him. கர்த்தரை பின்பற்றத்தக்கதாக கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We're looking at how to lead ourselves well. நாம நம்மை எப்படி நடத்திக் கொள்வது என்று முதலாவது நம்மை பார்க்கிறோம். And then we're looking at how to lead others. பிறகு மற்றவர்களை நடத்துவது என்பது என்று சொல்லி அவர்களை நாம் பார்க்கிறோம். And I want to encourage you again, when you come and you set this time apart to learn leadership, everything else gets better. நீங்கள் தலைமைத்துவத்தை குறித்து படிக்க ஒன்று சேர்ந்து வரும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் மாடலை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். When the leader decides to get better, the organization that they're leading gets better. எப்போ ஒரு தலைவன் சிறந்தனாய் மாறுகிறானோ அவன் நடத்துகிற சபையும் சிறந்த சபையாய் மாறுகிறது.
How many of you want to keep getting better till Jesus comes back for us? இயேசுநாதர் நமக்காக மறுபடியும் வருகிற வரையில எத்தனை பேரு இன்னும் நல்லா ஊழியம் செய்ய விரும்புறீங்க? When he comes back, I want him to find us very busy at growing in our leadership. நம்முடைய தலைமைத்துவ பண்பிலே நாம தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Or when we enter into heaven, because our time here is done, I want us to be breathing heavy because we've been running our race strong. கவனிங்க, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மிக அலுவலாக நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறபடியினாலே சீக்கிரத்திலே பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக பெருமூச்சு விட்டு நம்மை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The Lord wants us to start well and he wants us to finish well. கவனிங்க, ஆண்டவர் நம்ம நல்லா ஆரம்பிச்சு நல்லா முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி? Too many pastors are discouraged and are distracted from what we got into this in the first place. அநேக நேரத்துல ஊழியர்கள் நல்லா ஆரம்பிக்கிறாங்க, நல்லா முடிக்கிறது இல்ல நிறைய பேரு. ஆனா நாம அப்படி இருக்க கூடாது, நல்லா ஆரம்பிச்சு நல்லா முடிக்கணும். So there are so many things that we could share in our time together, but I believe this is foundational for how we start and how we finish in our leadership. இந்த நேரத்துல அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்க கூடுமா இருந்தாலும் எப்படி நன்றாய் ஆரம்பித்து நன்றாய் முடிப்பது எப்படி என்று சொல்லி நாம் கொஞ்சம் சற்று பார்ப்பது நமக்கு அவசியம். So what do we know? We know that healthy ministry flows from healthy leaders. கவனிங்க, நமக்கு தெரிந்தது என்ன? ஆரோக்கியமான ஊழியம் ஆரோக்கியமான தலைவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. Romans 8:29 talks about how God knew way before time began our design and what he intended for us. ரோமர் 8:27 என்ன சொல்லுகிறது? நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தம்முடைய சித்தத்தின்படியே அவர் ஏற்கனவே காரியங்களை ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார், திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார். And then we know that as leaders we have to develop some good healthy habits in our lives. தலைவராய் இருக்கிற நாம் நல்ல பழக்கங்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. And remember from our last time together we talked about how Jesus modeled these good practices. இந்த நல்ல பழக்கங்களை இயேசு எப்படி தம்முடைய ஊழியத்திலே செயல்படுத்தி காட்டினார் என்று போன வகுப்புகளிலே நாம் தியானித்தோம். Or these good habits rather. அல்லது இந்த நல்ல பழக்கங்கள் வழக்கங்கள் என்ன? And the first one was partnership. He had this great partnership with the Spirit of God and his heavenly Father. நம்முடைய பரமபிதாவோடும் கூட நம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு கூட நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல அவர் பங்காளராய் இயேசு இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். And remember the old Yiddish blessing is that may you be covered in the dust of your rabbi. அதாவது கடந்த நாட்கள்ல நான் சொன்ன உன் ரபியினுடைய தூசியினாலே நீ மூடப்பட்டிருக்க வேண்டும், உன் ஆசானின் தூசியினால் நீ மூடப்பட்டிருக்க வேண்டும். That just like Jesus didn't lead without the Holy Spirit and without his Father, we don't want to move outside of the help of Jesus. கவனிங்க, பிதா இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுநாதர் ஊழியம் செய்யவில்லை, நாமும் இயேசுநாதர் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. Discipleship at its very foundation is beholding Jesus and staying close to him. சீஷத்துவமானது மிக அடிப்படையானது. இயேசுவை பற்றி கொண்டு அவரை பின்தொடர்ந்து செல்வதுதான் உண்மையான சீஷத்துவம். 2 Corinthians 3:18 says that when we draw close to him the veil is removed and we behold him. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, நாம் அவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவர் நம்முடைய முக்காட்டை எல்லாம் எடுத்து போட்டு நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார், எல்லா முக்காட்டையும் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். It says that as we behold him we are like mirrors that brightly reflect the glory of the Lord. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு கர்த்தரால் அந்த சாயலை தானே மகிமை கொத்த சாயலாய் பெற்றுக்கொள்கிறோம். So we have to consider as leaders, what are we reflecting in our leadership?
நம்முடைய தலைவர்களாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய தலைமைத்துவத்திலே எப்பேற்பட்ட காரியங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். What do people see when we lead them? நாம ஜனங்களை நடத்தும் பொழுது நம்மிலே ஜனங்கள் காணக்கூடிய நற்பண்புகள் என்ன? Because we will always reflect what we behold. ஏனென்று சொன்னால் எப்பொழுதுமே நாம நடத்துகிறதை கண்ணாடியிலே வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். And for those of us who are learning how to reflect the glory of the Lord, தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவது எப்படி என்று சொல்லி கண்ட நாமிலே அநேகர், there's more good news because Paul says that we are moving from glory to glory to glory. இது நற்செய்தியாக இருக்கிறது. நாம் மகிமையின் மேல மகிமை அடைந்தவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். We're not backing up and getting more dim. We are getting brighter and brighter and brighter with his glory. மங்கலாய் போய் பின்னிட்டு திரும்புவதல்ல, இன்னும் பிரகாசமாய் முன்னோக்கி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். The world is getting darker and darker, இன்றைக்கு but the church is getting brighter. உலகமானது இருண்டு கொண்டே இருக்கிறது, சபையோ பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. So we have partnership with the Lord, but then we have also best practices. நாம கர்த்தரோடு கூட பங்காளிகளாய் இருக்கிறோம், பங்குதாரராய் இருக்கிறோம். அதே நேரத்தில் நல்ல பழக்கங்களை உடையவர்களாய் இருக்கிறோம். And in 1 Corinthians 9:25 through 27, Paul talks about training like an athlete. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25-27 வசனங்களிலே, பந்தயத்திற்காக போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். He says, just like, you would go to the gym or exercise your mind. He says that I train my spirit so that I can accomplish the thing that God has put before me. ஜிம்முக்கு போகும் பொழுது அல்லது எக்ஸசைஸ் பண்ண போகும் பொழுது நாம எப்படி நம்மை அந்த எக்ஸசைஸ்க்காக, அந்த ஜிம்முக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு போகிறோமோ அவ்வண்ணமாக. The word he uses here is self-control, and the Greek meaning of that word means to take a grip. அதாவது இச்சை அடக்கமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் பிடியை இறுக பிடிக்கிறார்கள் என்று அர்த்தம் கொள்ளுகிறது. So as leaders, we have to be willing and able to take a grip of our lives and make the right choices that align with our purpose. தலைவர்களாகிய நாம் நம்முடைய பிடி இறுகி நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். See, the hardest person you will ever disciple is yourself. அதாவது இந்த உலகத்திலே சீஷனாக்க கடினமான ஒரு நபர் இருக்கிறார்னா அது யார் தெரியுமா? நீங்களே தான். எல்லாரையும் சீஷர் ஆக்கிடுவீங்க, நீங்க சீஷர் ஆக மாட்டீங்க. There's a statement that I think is funny. It says, if you could kick the person responsible for most of your troubles, you wouldn't be able to sit down for months. கவனிங்க, உனக்கு வரக்கூடிய உபத்திரத்துக்கெல்லாம் காரணமானவனை ஒதிக்கணும்னு நினைச்சா நீ காலமெல்லாம் உன்னே வச்சுக்கணும், உக்காரத்துக்கே நேரம் இருக்காதுன்ட்டாரு. If we're honest, most of the time when we're having trouble, it's not other people's faults. It's our own responsibility. நேர்மையா சொல்லணும்னா அநேக நேரத்துல நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் அல்ல, நாமே தான். And it doesn't mean that we're trying to blame ourselves. It just simply means we need to take responsibility for our own growth. அதாவது பழியை நாம ஏத்துக்கணும்னு நான் சொல்லல, மாறாக பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உத்தரவாதத்தோடு மந்தையை நடத்துகிற ஊழியக்காரராய் நாம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. An unhealthy leader cannot have healthy followers. அதாவது சுகவீனமாய் இருக்கிற ஒரு தலைவன் சுகமுள்ளவர்களை நடத்த முடியாது. And we can't lead people somewhere that we haven't gone ourselves. இதுக்கு முன்னாலே போகாத ஊருக்கு நாம வழிகாட்ட முடியாது.
I think we've discussed this a little bit before, but we want to be overflow leaders. So we want to lead out of the overflow of what God is doing in us. கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிற அபிஷேகத்தை கொண்டு வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்திலே அபிஷேகத்திலே மற்றவர்களை நடத்துகிற தலைவர்களாய் நாம் இருக்க வேண்டும். This is the difference from telling people what to do and actually living in front of people what to do. ஜனங்களுக்கு இத செய்யுங்கன்னு சொல்றது வேற, சொல்லுகிறபடி வாழ்ந்து காட்டுறது வேற. If we want people to go to a deeper place in their relationship with the Lord, we must lead the way. கவனிங்க, ஜனங்க இயேசுவோடு ஆழ்ந்த அனுபவம் உடையவர்களாய் வாழ விரும்பினால் அதற்கு வழிகாட்டிகளாய் நாம் இருக்க வேண்டும். If we want people to walk in forgiveness, then we have to be the people who go first in forgiveness. ஜனங்க மன்னிக்கிறவர்களாய் உன்னுடைய விசுவாசிகள் மாற வேண்டுமானால் முதலாவது நீ மன்னிக்கிறவனாய் மாற வேண்டும். If we want the people in our church to put God first with the tithe, we have to go first when it comes to tithing and putting God first in our finances. கவனிங்க, உன் ஜனங்கள் தசமபாகம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும்னு நீ விரும்பினா நீ முதலாவது தசமபாகம் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். And so healthy leaders will have healthy followers. அப்படியானால் ஆரோக்கியமான தலைவர்கள் ஆரோக்கியமான மக்களை நடத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். I want to take you back to a very simple a simple yet challenging commandment from Jesus. இயேசுநாதர் சொன்ன மிக சாதாரணமான அதே நேரத்தில் சவாலான ஒரு கட்டளையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Someone read out loud Mark 12 verses 30 and 31. மார்க் 12ஆம் அதிகாரம் 31 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மார்க் 12 30 31. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஆமென். Amen. So does everyone remember the Great Commission? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா பெரிதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் ஞாபகம் இருக்கா? வெரி குட். So the Great Commission, we're going to go into all the world and make disciples. உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் நாம் சீஷராக்கி இந்த பெரிதான கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். But this here in Mark is the Great Commandment. ஆனால் இது இங்கே பெரிதான கட்டளையாய் இருக்கிறது. And notice the order. We first learn how to love God well. முதலாவது கர்த்தரை எப்படி தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது எப்படி. But he said the second commandment is just as important. We must love others well. எப்படி தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது முக்கியமோ அதே மாதிரி இரண்டாவது கற்பனையாகிய பிறனிடத்திலும் அன்பு கூறுவது சமமாய் முக்கியமாய் இருக்கிறது. But he says you have to love others the way you love yourself. இன்னும் மாறி சொல்லணும்னா உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நீ நேசிக்க வேண்டும். Too many leaders are struggling to love others well because they haven't yet learned to love themselves well. அநேக தலைவர்களுக்கு இன்னைக்கு போராட்டம் என்னன்னா மற்றவர்களை அன்பு செலுத்த முடியல. காரணம் என்னன்னா அவர்கள் தங்களில் தாங்களே அன்பு கூறுவது இல்லை. This doesn't mean that we are selfish and we put ourselves first. இது நாம் சுயநலவாதிகள், நம்மை நாம் நேசிக்க வேண்டும் என்று தவறாய் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. It simply means that we focus on our health, that the love of God is growing in us so that it can flow through us to others. தேவனுடைய அன்புலே நம்மிலே வளருகிறது. அந்த அன்பை கொண்டு சக மனிதர்களை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையான அர்த்தம். And so my ability to lead and love others grows from my ability to lead and love myself. மற்றவர்களை நடத்தி நேசிக்கிற என்னுடைய திறமையானது
எந்த அளவிற்கு நான் என்னை நடத்தி நேசிக்கிறோனோ அதிலே தான் அடங்கி இருக்கிறது. And you don't have to answer me, but I just want you to consider with me for just a moment, how well are you loving yourself? கவனிங்க, நீங்க எனக்கு இது பதில் சொல்ல வேண்டியதில்ல. நீ உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாய்? நீ உன்னை You know, we don't wake up in the morning. எஸ், We don't wake up in the morning and say, "Oh, I just love myself so much." காலையில ஏஞ்சதும் என்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு யாரும் சொல்றது இல்ல. It seems a little strange to think that way, that we would show affection in that way to ourselves. அதாவது நம்மளே பார்த்து நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியுமான்னு கண்ணாடி பார்த்து சொல்றது ரொம்ப அது ரொம்ப வழக்கமா நடக்கிறது இல்ல. But the Lord is teaching us that the foundation of our ministry is love. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய ஊழியத்தின் அஸ்திபாரமே, and that we have to learn how to separate our worth as a person and our function as a leader. நம்முடைய ஆள் தத்துவத்தையும் நம்முடைய ஊழியத்தின் பொறுப்பையும் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். And I want to say that one more time because this is so important for leaders. தலைவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இன்னொரு முறை சொல்லுகிறேன். We want to separate our worth and value as a person and our function as a leader. கவனிங்க, நம்முடைய மதிப்பு, எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா, அதை பிரிச்சு தூர வச்சுட்டு என்னுடைய ஊழியத்தின் பொறுப்பு என்ன என்பதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். There's going to be times that you mess up, but that doesn't make you a failure. அதாவது தவறு நடக்கும், ஆனா நீ தோற்று போனவன் கிடையாது. You have an identity as a son or a daughter of the Most High God, and you are highly valued by Him. உன்னதமான தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்கின்ற அங்கீகாரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. உங்களுடைய மதிப்பு குறைவதே இல்லை. You are not your past, and you are not what was been done to you or what you've done. நீங்க கடந்த காலம் அல்ல, நீங்கள் உபயோகமற்ற பொருள் அல்ல, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அல்ல. You've been given a new nature, and your identity is secure. Your eternity is secure in Him. உனக்கு புதிய நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஆள் தத்துவம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீ முக்கியமானவனாக கருதப்படுகிறாய். So now it's out of this secure place that I have with God that I can learn to love others and lead them well. இந்த பாதுகாப்பான இடத்திலே இருந்து கொண்டு நான் கர்த்தரை நேசிக்கிறது போல மக்களை நேசிக்கிறவனாய் மாற வேண்டும். John Maxwell has a quote that I think speaks to this. நான் இதுக்கு சம்பந்தமாக ஜான் மேக்ஸ்வெல் என்கின்ற ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் பார்க்க விரும்புகிறேன். He says, "What you're going to be tomorrow, you are becoming today." நாளைக்கு நீ என்னவா மாற போறியோ அது இன்னைக்கே வெளிப்படும் என்று சொல்லுகிறார். And so this means leading yourself means pursuing personal growth. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை நடத்த வேண்டுமானால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். And I want to quickly give you a few points that will help you pursue personal growth. தனிப்பட்ட வாழ்க்கையிலே வளர்ச்சியை காண ஒரு 5 குறிப்பான சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். Number 1, invest in yourself first. முதலாவது, உன்னிலே முதலீடு செய். Invest in yourself first. உன்னிலே நீ முதலீடு செய். Remember, we talked about this last month where if the plane is going down, you put the oxygen mask on your face first, then you help the person next to you. போன மாசம் நான் கிளாஸ் எடுக்கிறப்ப சொன்ன, விமானத்துல போயினுக்கிறீங்க, திடீர்னு விமானம் கீழே இறங்குது, ஆக்சிஜன் இல்லாத போயிடுச்சுன்னா முதல்ல நீ மாஸ்க மாட்டிக்க, அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மாட்டலாம். நீயே மாட்டல, பக்கத்துல மாற்றங்களுக்கு ட்ரை பண்ணியானா போய் சேர்ந்துருவ. I want to give you an example. சில உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். Everyone in the room, write down a sentence that describes something that the Lord is showing you recently. கவனிங்க, நீங்க எல்லாரும் ஒரு பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. சமீபமா கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசினாரு அதை எழுதுங்களேன். சமீபமா கர்த்தர் What is the Lord been speaking to you about? ஆண்டவர் ஏதோ ஒன்னு செய்யணும்னு உனக்கு சொல்லி இருப்பாரு, அது என்னன்றதை எழுதுங்க.
சமீபமா, போன வாரம், நேத்து, போன மாசம் ஏதோ ஒன்னு சொல்லிப்பாரு, அதை எழுதுங்க. Just quickly, just write down the sentence. This is what the Lord has been speaking. வேகமா எழுதுங்க. இதுதான் கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு, எழுதுங்க. எழுதிட்டீங்களா? Okay, time's up. முடிஞ்சிச்சு, நேரம் முடிஞ்சிச்சு. நீங்க கதையே எழுதுவீங்க. So some of you were immediately able to go, okay, this is my conversation with the Lord. This is what He's been speaking. உங்களில் சிலர் உடனே போன வாரம் ஜெபம் பண்ணப்போ ஜெபத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரோ அங்க போயிட்டு இருப்பீங்க. There were some of you that were wondering and questioning, I don't know, what is God speaking to me? உங்கள பெரும்பாலான பேரு ஆண்டவர் என்ன பேசினாருன்னே தெரியலையேன்னு வீழ்ச்சி பார்த்து இருப்பீங்க. அப்படித்தான் நிறைய பேர் பார்த்து இருந்தீங்க. And I don't want to, I'm not coming down hard on you, but my question is, if we're not hearing God personally, how can we speak for God to others? கவனிங்க, உங்களை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட பேசாத இருக்கிறப்போ நீங்க எப்படி உங்க விசுவாசிங்க கிட்ட பேசுவீங்க? We want to be in fellowship with Him so that we can be a vessel that He speaks through to others. அவர் நம்மோடு, நாம் அவரோடு உறவு கொள்ள வேண்டும். அப்போ மற்றவர்களோடு பேசுறதுக்கு அவர் நம்மை கருவிகளாய், பாத்திரங்களாய் பயன்படுத்துவார். Remember young David when he came out to defeat Goliath? அதாவது வாலிபனாகிய தாவீது கோலியாத்தை எதிர்கொள்ள யுத்தத்துக்கு வந்தானே, அதை நினைச்சு பாருங்க கொஞ்சம். He didn't think anything about fighting the giant. Why? ஏன்னா அந்த ராட்சதனுக்கு விரோதமா யுத்தம் செய்ய அவன் எதுவுமே யோசிக்கல. ஏன்? All the rest of the army and even King Saul were afraid of this giant. முழு சேனையே பயப்படுது இந்த ராட்சதனை பார்த்து. சவுலே பயந்து போயிட்டு உட்கார்ந்துக்கிறான், இவனுக்கு பயம் இல்ல. But young little David, I like to think that he was short like me and Pastor Doss. என்ன பாஸ்டர் தாஸ் மாதிரி தாவீதும் குள்ளமானவனா இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். That he came out and he said, why would you let this uncircumcised Philistine speak against the Lord that way? அதாவது தாவீது வெளியே வந்தான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமா வாயை திறந்து பேசின்னுக்கிறான், நீங்க எப்பறா சும்மாக்கிறீங்கன்னு கேட்டான். There was a righteous indignation that stirred up inside of young David. என் தேவனுக்கு விரோதமா வாயை திறக்கிறதுக்கு இவன் துணிந்தது என்ன என்கின்ற ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் தாவீதினுடைய ஐடி வயிற்றுல ஆரம்பமாச்சு. And remember where he said his strength came from. அப்போ அந்த ஆவி அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? He said, I was alone out in my father's fields. எங்க அப்பா உன்னுடைய நிலத்துல தனியா ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன். And when the lion came, the Lord gave me strength to defeat the lion. ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தை கொன்று போட்டு அதன் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை நான் விடுவித்தேன். When the wolves and the bears came, I was able to defeat these enemies. அதே மாதிரி ஓநாய்களும் கரடிகளும் வரும் பொழுது அவைகளை நான் மேற்கொண்டேன். And it speaks to the private time that we have with the Lord, this fellowship that we have with the Lord. ஆண்டவரோடு தாவீது வைத்திருந்த அந்த தனிப்பட்ட உறவை அது காட்டுகிற அந்த பலத்தால் இந்த மிருகங்களை ஜெயித்தவன் கோலியாத்தையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற தைரியத்தை பெற்றான். Our personal and private leadership with the Lord flows into the public leadership with others. கவனிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு நல்ல உறவாயிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டால் தான் பொது வாழ்க்கையிலே வெற்றியுள்ள தலைவனாய் நாம் நடத்த முடியும். And so here's what I want to encourage you to do. The next time someone asks you, what is the Lord speaking to you? அடுத்த முறை உங்களை யாராவது பார்த்து
ஆண்டவர் உங்களோட என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி யாராவது Recording in progress. கேட்டா Be ready to write something down very quickly or to say it to them. அவங்களுக்கு சொல்றதுக்காக வேகமா நீங்க எழுதணும். அடுத்த முறை அது உங்க ஆண்டவரோடு உங்களுக்கு ஏற்படுகிற உறவுல தான் அது கிடைக்கும். Invest in yourself first. முதலாவது உங்களிலே முதலீடு செய்யுங்கள். Number 2, be a continual learner. இரண்டாவது தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருங்கள். The American pastor Rick Warren says this. ஒரு அமெரிக்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு. He says the moment you stop learning is the moment you stop leading. கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். எப்போ கத்துக்கிறத நிறுத்துறியோ அப்ப நடத்துறத நிறுத்திடுற நீ. எப்போ There's a There's a tendency to, once we reach a certain level, that we slack off. கவனிங்களேன், கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சிட்ட பிறகு எனக்கு எல்லாம் பைபிள்ல தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு கத்துக்கிறத நிறுத்திடுறோம் நம்ம. இது இயல்பு தான். But just make a commitment to be a lifetime learner. மாறாக காலமெல்லாம் நான் வசனத்தை கற்றுக்கொண்டு இருப்பேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. The best leaders are learners. நல்ல தலைவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறவர்கள். Many of you are going to graduate from this learning experience in I think the September-ish, I think, Pastor Doss. அடுத்த மாசமோ செப்டம்பர் மாசமோ உங்களில் அநேகர் இந்த வருஷம் படிப்பை முடிச்சு பட்டம் பெற போறீங்க. But when that comes to an end, your learning doesn't end. There's more. கவுன் போட்டு பட்டம் வாங்கின உடனே படிப்பு முடிஞ்சிச்சு இல்ல, தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். And one of the most important things you can do is to continue to ask questions and to lean in and continue to build relationship with your oversight leaders. தொடர்ந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களோடு உறவை வைத்துக்கொண்டு தொடர்ந்து படிக்க ஆர்வமுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். There is continual learning and camaraderie and relationship that can be developed that will help you go farther. நீங்கள் இன்னும் தூரத்தை கடக்கத்தக்கதாய் தொடர்ந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். And then I'll say this from one who leads others. மற்றவர்களை நடத்துகிறவன் பின்னணியிலிருந்து இதை நான் சொல்லுகிறேன். That the best people to lead are teachable. கவனிங்க, யார நாம நடத்துறதுக்கு சிறந்தவர்கள் தெரியுமா? யாரு கற்றுக்கொள்ள தயாராய் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நடத்த சுலபமானவர்கள். People that act like they know everything, they're very difficult to lead. கவனிங்களே, எனக்கு எல்லாம் தெரியும் யாரு நினைக்கிறாங்களோ அவங்கள நடத்துறது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். And number 3, say no to shortcuts. கவனிங்க, மூணாவது முக்கியமான விஷயம், ஷார்ட்கட்டுக்கு வேணான்னு சொல்லிடுங்க. குறுக்குல பாயாதீங்க, நேர்கோட்டுல நடங்க. Consistency compounds over time. அதாவது காலம் செல்ல செல்ல நாம சிறப்பாய் செயல்படுகிறவர்களாய் தொடர்ந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Someone read Luke 16:10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா 16:10, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். Yes. And so what Jesus is teaching us here is how important it is to stay faithful in the beginning so that you can see God's goodness in the end. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்திலும் கர்த்தர் உன்னை அதிகாரியாய் வைப்பார் என்பதை கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Some of us think that, well, I'll be faithful when I have a whole lot, but God is looking for us to be faithful and good stewards of the small thing. கவனிங்க, ஆண்டவர் 10 கோடி குத்தா நான் உண்மையா இருப்பேன் நிறைய பேர் சொல்றீங்க. 10 ரூபாயில ஃபர்ஸ்ட் உண்மையா இருங்க, அப்புறம் 10 கோடியை பத்தி யோசிக்கலாம். Some of you are very talented and you're very gifted. உங்களில் அநேகர் ரொம்ப தாளந்து பெற்றவர்கள்,
ரொம்ப வரம் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். But talent and giftedness are no substitute for the anointing and the power of God. ஆனால் தாளந்தையும் வரங்களையும் வச்சுக்கின்னு கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. Think back to our story about David. There were many talented generals and talented soldiers on the battlefield that day. கவனிங்க, தாவீதின் கதைக்கு திரும்பி போலாம். சவுலின் சேனையில எவ்வளவு தாளந்து பெற்ற தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாம் தொடர் நடுங்கி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க தாளந்துகள் அந்த இடத்துல யுத்தம் செய்ய உதவி செய்யவில்லை. Remember, they even wanted David to borrow some of their talent and their ability. They said, here's the armor and here's our sword. Use all of our stuff. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தாவீது கடன் கொடுத்தாங்க. இந்தா போற ஆயுதத்தை தரிச்சுக்கோ, இந்தா கத்தி வச்சுக்கோ, இந்தா இந்த கேடகையை புடிச்சுக்கோன்னு எல்லாம் சொன்னாங்க. அதுல ஒண்ணு கூட அவனுக்கு ஃபிட் ஆகல. But remember, David said, talent is not enough. These things, they're not fitting on me. தாவீது என்ன சொன்னா பாத்தீங்களா? இதெல்லாம் எனக்கு சரியா இல்லையா, அந்த தாளந்தெல்லாம் எனக்கு இல்லையா, என் வழியில என்ன விட்டுருங்க, இதெல்லாம் நீங்களே வச்சுங்கன்னு குத்துட்டான். And he told Goliath, he says, you come with me with sword and spear, but I come to you in the name of the Lord. கோலியாத்தை பார்த்து என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். And so let's apply this to our leadership. நம்முடைய தலைமைத்துவத்திலே இது முக்கிய பங்கு வகிக்கிறது. Your talent and your giftedness may get you to the table. உன்னுடைய தாளந்துகள், உன்னுடைய வரங்கள் உன்னை மேஜை வரையில கொண்டு போகும். But your personal character and integrity determines how long you get to sit at that table. அந்த மேஜையில நீ எவ்வளவு நாள் உட்கார்ந்து இருக்குவேன்னு தீர்மானிக்கிறது உன் நேர்மையும் உன் உத்தமமும் தான். Sometimes there's a delay in us seeing the fulfillment of what we've seen God or what we've heard God say. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறது நிறைவேறதுக்கு சில நேரத்துல கால தாமதம் ஆகிறது. But God's delay is not the same thing as God's denial. நீங்க கர்த்தர் தாமதிக்கிறார்னு சொன்னா அவர் தரமாட்டேன்னு சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல. தாமதிச்சாலும் கரெக்டா கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்துருவாரு. Last year I gave the class an illustration of how to prepare good biryani. கடந்த கிளாஸ்ல நான் சொன்னேன் நல்ல பிரியாணி தயாரிக்கிறது எப்படி. And you might ask, why does this short white American trying to teach us in India how to make biryani? நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லிட்டா, இந்த அமெரிக்காக்குள்ள பிரியாணி தயாரிக்கிறது எப்படின்னு இந்தியர்களாகி எங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்க, அப்படித்தானே? And don't worry, I am no expert. ஞாபகத்துல வச்சுங்க, எனக்கு பிரியாணி தயாரிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. I am much better at eating biryani than I am preparing it. பிரியாணி தயாரிக்கிறதை விட சாப்பிடுறதுல நான் நல்லா இருப்பேன். But I do know this, it takes time and preparation. ஆனா எனக்கு நல்லா தெரியும் பிரியாணி தயாரிக்கிறதுக்கு 2 ஹவராவது ஆகும். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆயிடுது. You can't rush the process and make it too quick. The spices and the ingredients, they need to mix together and they need to permeate the rice. நீங்க அவசரப்படுறீங்கன்றதுக்காக அவசரமா அரைக்குறையா கொடுக்க முடியாது. கறி வெந்திருக்காது, அரிசி வெந்திருக்காது, பிரியாணியாவே இருக்காது. If you were to put it in the microwave and press 2 minutes, you cannot prepare good biryani in 2 minutes. நீங்க எல்லாத்தையும் அரிசி பரு கறி எல்லாம் ஒன்னா சேர்த்து மைக்ரோவேவ்ல வச்சுட்டு 2 நிமிஷம் அமுத்திட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு சாப்பிட முடியாது. And so you can throw all the ingredients in, but if you rush the process, you'll actually mess up the dish. மசாலா எல்லாம் நல்லா அரிஞ்சு போடலாம், வெங்காயம் வேகலன்னா அதுல போட்டிருக்கிற மசாலா எல்லாம் பொரியலன்னா சரியா வேகலன்னா பிரியாணி நல்லாவே இருக்காது. And it's the same with us. If we try to rush the process of what God is doing in us, if we don't
take time for preparation in the process, we'll miss our purpose. நம்முடைய ஊழியத்துல கூட அப்படித்தான். பிரியாணிக்கு மட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஊழியத்துல கூட அப்படித்தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு பாஸ்டர் ஆகி, நாளன்னைக்கு ரெவரண்ட் ஆகி, மூணாவது நாள் 1000 பேர் உள்ள சபைக்கு பாஸ்டர் ஆயிடணும். உதவாதது. So discipleship is a daily commitment and is developed over time. சீஷத்துவமானது தினசரி அர்ப்பணம். அந்த சீஷத்துவத்தை அடைய காலம் எடுக்கும். King David did not become a king because of the position of authority. அதிகார நிலைமையிலே தாவீது உடனே ராஜாவா மாறிடல. He learned how to become king because of the process of discipleship that took place in the field. அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகள் தான் அவனை எதிர்காலத்திலே ராஜாவா மாத்தினது. Many times as leaders, we can be looking for a platform or a position and we can shortcut our purpose. ஊழியர்களாகிய நாம் அநேக நேரத்துல குறுக்கு வழியில பெரிய பாஸ்டர் ஆவறது எப்படி, வேக வேகமா சபையை வளர்த்துறது எப்படின்னு குறுக்கு வழியில ஊழியத்தை வளர்க்க முயற்சிக்கிறோம். Proverbs 4:23 speaks about guarding and protecting our hearts. நீதிமொழிகள் 12:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. And I want to just take a second and again this is for personal reflection. கவனிங்க, ஒரு நிமிஷம் எடுத்து ஒரு தனிப்பட்ட விதத்துல உங்களையே ஆராய்ஞ்சு பாருங்களேன். For you to look in your heart and answer this question. உங்க இருதயத்தை பார்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். Why are you doing what you're doing in ministry? ஊழியத்துல நீங்க என்ன செய்றீங்களோ அத ஏன் செய்றீங்கன்னு யோசித்து பாருங்க. Because when we அத ஏன் செய்றீங்க? Because when we can clearly define our why, ஏன் செய்றோம்னு நாம கண்டுபிடிச்சிட்டா we can guard it and protect it. நாம பாதுகாப்பா இருக்க முடியும். The writer of Proverbs is saying that when we guard our hearts, we have to protect our hearts because that's where life flows. நீதிமொழிகள் எழுதின ஆசிரியன் சொல்லுகிறான், எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அவைகளிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்லுகிறான். So think of this in terms of your purpose and your leadership. உங்க தலைமைத்துவத்தின் நோக்கத்திலே இதை யோசித்து பாருங்கள். When we know why we're doing what we're doing, we can protect that no matter what happens around us. நாம என்ன செய்யறோமோ அதை யார் செய்யறோம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை பாதுகாக்க நம்மால முடியும், சுற்றி என்ன நடந்தாலும் சரி. The enemy wants to confuse your why or your purpose. பிசாசு வந்து உன் நோக்கத்தை குழப்ப பார்க்கிறான். And sometimes we'll get decision fatigue. We'll struggle making the right decisions about things because we don't know what our why is. சில நேரத்துல தீர்மானம் எடுக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில குழம்பி போய் இருக்கிறோம். என்ன செய்கிறோம் என்று நாமே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். But great leadership comes from the heart first before the head. பெரிய தலைமைத்துவம் இருதயத்தில் தோன்றுகிறது, சிந்தனையில் தோன்றுகிறது அல்ல. Be true to who you are and who God's called you to be. கவனிங்க ஐயா, முதல்ல உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க ஐயா, அப்புறம் மற்றவர்களை நடத்துகிற விஷயத்துல உண்மையா இருக்கலாம். Develop the passion and the things that He's placed inside of you. உங்களுக்குள்ள அவர் வைத்திருக்கிற வாஞ்சைய வளர்த்தெடுக்க பாருங்க ஐயா. Sometimes as a pastor, I see other ministries around us doing very good things. சில நேரத்துல ஐயா எங்களை சுத்தி ஊழியம் செய்யறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க ஐயா, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு சிந்திக்க தோணும். And sometimes there's a pressure of maybe we should do this or maybe we should do this when God hasn't called us to do any of those things. ஒருவேளை இந்த பாஸ்டர் இதை செய்யறாரு, அந்த பாஸ்டர் அதை செய்யறாரு, நானும் அதை செஞ்சா நல்லா இருக்கும்னு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிக்க தோணும். When you're able to focus on your
why and what God has called you to do, ஆனால் then you can stay focused. ஆனால் கர்த்தர் ஏன் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தால் மற்றவங்க செய்யறத நீ செய்வதற்கு முயற்சிக்க மாட்டாய். உன் அழைப்பிலே நீ நிலைத்திருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Having trouble hearing you, Pastor Doss. Can you still hear me? Pastor, can you hear me? I can. We can hear you. Can you hear me now? Yes, you're good. So my ability to lead my own heart will stir the hearts of those who follow me. என் இருதயத்தை நான் ஒழுங்கா காத்துக்கினா தான் மற்ற இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்ய முடியும். I want to say that again. My ability to lead my own heart will stir the hearts of those who follow me. என் இருதயத்தை நான் ஒழுங்காய் நடத்தினால்தான் மற்ற இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்ய முடியும். Everyone repeat after me. No shortcuts. நான் சொல்றது திரும்பி சொல்லுங்க. குறுக்கு வழி இல்ல. சொல்லுங்க, குறுக்கு வழி கிடையாது. All right, and the last one are the right people in your life. உங்க வாழ்க்கையில கடைசி சரியானவர்களை தேர்ந்தெடுங்கள். சரியான நபர்களை நடத்த தேர்ந்தெடுங்கள். So when we are walking with the right people, or I'm sorry, when we want to lead ourselves well, we have to make sure that we're learning how to follow the right people. கவனிங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. சரியானவர்களை நீ நடத்த விரும்பினால் சரியானவர்களை நீ பின்பற்ற வேண்டும். உனக்கு முன்னால போறவங்க சரியாகணும். Hebrews 13:17. Someone can read that. எபிரேயர் 13:17 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் எழுதின நிருபம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 13 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் பிடித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. Look how important it is for us to learn how to submit to the right leaders in our lives. நம்ம வாழ்க்கையில சரியான தலைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது முக்கியம் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இங்கே only a leader who has followed can lead followers. கவனிங்களே, எவன் பின்பற்றி வந்தானோ அவனால் தான் நடத்த முடியும். இன்னொரு தலைவனை எவன் பின்பற்றி வந்தானோ அவன் தான் தலைவனாய் மாறி மற்றவர்களை நடத்த முடியும். And if we want to learn and develop influence and have impact, we must first learn to follow under the authority of others. செல்வாக்கை பெற்று மற்றவர்களை நீ நடத்த வேண்டுமானால் ஏற்கனவே நன்றாய் நடத்துகிறவர்களை நீ பின்பற்ற வேண்டும். We want to be under what God put us under so that we can be over what God puts us over. யாருக்கு கீழே இருக்கணுமோ அவங்களுக்கு கீழே இருக்கணும், யாருக்கு மேல இருக்கணுமோ அவங்களுக்கு மேல இருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. Everyone and everything exists in submission to something else. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணுக்காக எப்பொழுதும் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். How crazy would it be for you to go home after your journey and your kids at your home started telling you what to do? இப்போ இந்த 3 நாள் படிக்கிறதுக்கு வந்துட்டீங்களா, வீட்டுக்கு திரும்பி போனீங்க, உங்க பேர பிள்ளைங்க வந்து தாத்தா நீ பண்றது தப்பு, இதை செய் அதை செய்யணும் உங்களுக்கு புத்தி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? Well, what if your teenagers started saying to you, Dad, you need to clean your room and you need to do this in the yard and you need to do this. ஒருவேளை உங்க வாலிப பிள்ளைங்க வந்து அப்பா என்ன உன் படுக்கை எப்படி வாசமா அழுக்கா வச்சுனுங்கிற, வச்சுட்டு எல்லாம் ஒதுரு மடிச்சு போடு, டாய்லெட்டை கழுவுன்னு உங்க பிள்ளைங்க உங்களுக்கு புத்தி சொன்னா எப்படி இருக்கும்? That would probably not be very good at your home. அப்படி கேட்டுக்கணும்னா நீ அப்படியே அப்பா அப்பனாக்குறன்னு அர்த்தம். What if you showed up to work next week and you started telling your boss what they needed to do in the business? ஒருவேளை ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வாரம் வேலைக்கு போயிட்டு
உங்க பாஸுக்கு எப்படி செய்யணும்னு நீ சொல்லி கொடுத்தா என்ன பண்ணுவான் உங்களை? You should not do that because they will not be your boss any longer. நீ போய் உங்க பாஸுக்கு அது புத்தி சொன்னா போய் வீட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு வச்சிருவான். And so in every area of our life, there is authority and submission is required for leadership. நம்முடைய தலைமைத்துவத்துல அதிகாரமும் கீழ்ப்படிதலும் இருக்கிறது. And I want you just to consider, do you have trouble submitting to authority? இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது கஷ்டமாகுதா? Are there areas where you have a tendency to push back against your leaders? அல்லது உங்க தலைவனுக்கு விரோதமா செயல்பாட்டில் ஈடுபட்டு நிக்கிறீங்களா? And authority is kind of like a test. அதிகாரம் ஒரு சோதனை மாதிரி. You don't know you have an issue with it until you disagree with somebody. யாரோ ஒருத்தர்கிட்ட ஒத்து போவாத வரையில பிரச்சனையே கிடையாது. கருத்து வேறுபாடு வந்துட்டா அப்பதான் எல்லாம் வெளியே வரும். But when we disagree and we're still able to submit, that's the beauty of being able to follow the leader. கவனிங்களேன், உங்க தலைமை போதகரோடு கருத்து வேறுபாடு வந்துச்சு, அவரது தான் தப்பு இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சு நீ இருந்தியானா அப்பதான் நீ உண்மையான தலைவன். There were times when I was before we became the senior pastors of our church. எங்க சபையில தலைமை போதகராய் நான் மாறுறதுக்கு முன்னால and we were following our founding pastors. எங்க தலைமை போதகரை நான் பின்பற்றி கொண்டு வந்தேன். And there were sometimes I didn't understand why they were making the decisions that they were making. அதாவது சில நேரத்துல ஏன் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கறாங்கன்னு எனக்கு புரியவே புரியாது. Has anybody in the room ever wondered why is your leader making the decision that they're making? இந்த ரூம்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் உங்க தலைமை போதகர் இந்த தீர்மானத்தை ஏன் எத்தாருன்னு குழம்பி போன நிலைமை வந்ததுண்டா உங்களுக்கு? Yes. Yeah, it's okay. We can be honest about this. அது பரவாயில்ல, நேர்மையா இருங்க. கருத்து வேறுபாடு வந்தா பரவாயில்ல. I was thinking if I was in his position then I would do things differently. நான் இந்த பதவியில இருந்தா வேற மாதிரி செஞ்சிருப்பேன் அப்படின்ற யோசனை உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கு. But most of the time we simply submitted and we learned how to follow even when we didn't understand. ஆனா புரியலனா கூட கீழ்ப்படிஞ்சு பின்பற்றினா தான் அது நமக்கு நல்லது, பிறகு அது புரியும். And years later now I look back and I have conversations with him about that. அநேக ஆண்டுகள் கழிச்சு இப்போ திரும்பி பார்க்கிறேன், என் தலைமை போதகரோடு இப்ப நான் பேசுறப்போ அந்த நாட்களை நினைவு கூர்ந்து நான் பேசுகிறேன். And I've told him several times, I'm so sorry if it was difficult to lead me. I didn't understand where you're coming from, but now I do. இப்போ அவரை பார்த்து சொல்றேன், அப்பா ஐயா என் போதகரே, அந்த நாட்கள்ல என்ன நடத்துறது கஷ்டமா இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா, அப்ப எனக்கு புரியல, இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீ எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் கரெக்ட் தான்னு இப்ப நான் என் தலைமை போதகரோடு பேசுறேன். There are some things that you will never understand until you are in that capacity of leadership. தலைமைத்துவத்தின் அந்த பதவிக்கு வருகிற வரையில சில நேரத்துல உனக்கு புரியாது. And so in closing, Titus, the last scripture I want to share with you, Titus 3:1 and 2. தீத்து 1-2 வசனங்களை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தீத்து 1. Paul says to remind them to be subject to rulers and authorities. Pastor, the verses please. Titus chapter 3:1 and 2. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிளைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவனும் ஒருவனையும் தூஷியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. Yes. And so Paul is closing out this letter and reminding those who are to those his audience to submit
to authority. அதிகாரத்துல உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படி எல்லாருக்கும் கட்டளையிடு என்று சொல்லி பவுல் இதை சொல்லி முடிக்கிறார். And then look, he says, speak evil of no one. யாரையும் ஒருவரையும் தூஷிக்காதீங்க. This is where we have to watch what we say, watch what comes out of our mouth. கவனிங்க ஐயா, ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்டமா யாரை குறித்தும் எந்த வார்த்தையும் சொல்லி தூஷிக்காதீங்க. Everyone look at me. எல்லாம் என்ன பாருங்க ப்ளீஸ், என்ன பாருங்க. We must learn how to never speak against our spiritual leaders. நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களுக்கு விரோதமா வாயை திறக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Because when we speak against our spiritual leaders, it hurts the cause and the purpose of God. ஆவிக்குரிய தலைவனுக்கு விரோதமா நீ வாயை திறந்தா கர்த்தருடைய நோக்கத்தையே அது காயப்படுத்துகிறது. But we're instructed to pray for them and to live in peace among them. அவர்களுக்காய் ஜெபிக்கவும் அவர்களோடு சமாதானமாய் வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Remember Moses' good friends who came on each side of him and held his arms up. மோசே மலை மேல கைய தூக்க போனப்போ ஆரோனும் ஊரும் போய் தூக்கி கைய பிடிச்சாங்களே, அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? It was I think Aaron and Hur. Is that correct, Pastor Doss? Yes, ஆரோனும் ஊரும் கைய தூக்கி பிடிச்சாங்க. Yes, Pastor. So remember, Moses got tired in his leadership, but he had good people that were submitted to his leadership. மோசேயின் கரங்கள் சோர்ந்து போன போது அவன் கரங்களை தூக்கி பிடித்த நல்ல தலைவர்களாய் ஆரோனையும் ஊரையும் கர்த்தர் கொடுத்தார். And let it be said of us in the room that we are like Aaron and Hur, and we're able to lift the arms of the leaders that we serve. நாம கூட நம்முடைய ஊழியத்திலே ஆரோனுடைய ஊருனுடைய கைகள் உயர்த்தி பிடிக்கப்பட்ட போல ஆரோனும் ஊரும் சேர்ந்து மோசேயின் கைகளை உயர்த்தி பிடித்தது போல தலைவர்களை கண்டுபிடித்து பயன்படுத்துவோம். It says that while when Moses' arms were lifted, Israel conquered and received the victory. மோசேயின் கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போது பள்ளத்தாக்கிலே யுத்தம் செய்த இஸ்ரவேலுக்கு வெற்றி கிடைத்தது. And I want you to understand that victory did not just belong to Moses. That victory also belonged to those who were following Moses. புரிஞ்சுக்கங்க, மோசே மட்டும் ஜெயத்துக்கு காரணம் இல்ல, மோசேயை பின்பற்றினவர்களும் ஜெயத்துக்கு காரணம். That ultimate victory could not have happened had not Aaron and Hur been submitted and there to serve the leadership of Moses. மோசேயின் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இராமல் ஆரோனும் ஊரும் இருந்திருந்தால் வெற்றி கிடைத்திருக்காது. And so here's an exercise I want you to do later on, maybe tonight or another day. இன்னைக்கு ராத்திரிக்கோ இன்னொரு நாள் இந்த எக்சர்சைஸ் பண்ணுங்க. Number one, recognize unhealthy thinking about authority. கவனிங்க, அதிகாரத்தை குறித்து தப்பா யோசித்துங்கிறத எடுத்து போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு என்னன்னா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. Maybe ask one of your leaders, is it difficult to lead me? Am I following you well? அதாவது இன்னும் சொன்ன உங்க தலைவர்கிட்ட போயிட்டு என்ன நடத்துறது கஷ்டமா இருக்குது ஐயா, நான் ஒழுங்கா உன்னை பின்பற்றி வரணும்னு கேட்டு பாருங்க. And then number two, we want to replace wrong thinking with the word of God. ஆண்டவருடைய வசனத்தை குறித்த தவறான எண்ணத்தை எடுத்து போடுங்க. And then number three, ask a trusted friend or leader to walk out this freedom with you. அதாவது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை உங்களோடு சேர்ந்து நடக்க கேட்டுக்கொள்ளுங்கள். Will you stand to your feet? I would like to pray for you. எழுந்து நிற்கிறீர்களா? உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். Father, I thank you for every leader in this room. இந்த அறையில இருக்கிற ஒவ்வொரு தலைவனுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. I thank you for the spirit of leadership that rests on them. உம்முடைய ஆவிக்குரிய தலைமைத்துவம் அவர்கள் மேல நிலைத்திருப்பதாக. I thank you that specifically you are helping them to lead themselves well. தங்களை ஒழுங்காய் நடத்தி கொள்ளுகிற ஒரு கிருபையை தாரும். I pray that the word we discussed today would bring life and encouragement to their leadership. இன்றைக்கு அவர்களோடு பேசின இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கட்டும்.
I pray, Holy Spirit, that you would use it like a scalpel to challenge and to encourage them. இவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் இவைகள் மாறுவதாக. And we thank you for just transformation in every area of influence that we have. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு ஆசீர்வதிப்பீராக. And I pray right now for just a greater depth in their personal relationship with you. உம்மோடு அவர்கள் இன்னும் ஆழமாய் நெருங்கி ஜீவிக்க கிருபை தாரும். And also just a spirit of humility and submission to those that they are following. அவர்கள் பின்பற்றுகிறவர்களுக்கு கீழே அவர்கள் தாழ்மையிலே நடந்து கொள்ள கிருபை தாரும். Thank you for your goodness to us in this time together. ஆண்டவரே, உம்முடைய நன்மைக்காகவும் உம்முடைய கிருபைக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். We give you all the glory, the honor, and the praise. எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.